ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். சீரக சம்பா அரிசி 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது படியில் வந்து ஒரு படி, அதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 100 கிராம் நெய், 150 கிராம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குவோம். ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா கிளறி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அதையும் நல்லா உரித்து மிக்சியில் ஒரு அடி அடித்து அதையும் சேர்த்துக்குவோம். அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி வைக்குவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராம் உரித்து அதையும் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பேஸ்ட்டும் அதே 150 கிராம் எடுத்துக்குவோம். எடுத்து அதையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அந்த எண்ணெய் நெய்யில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வந்து உங்களுக்கு வதங்கட்டும். கிளறி விட்டே இருப்போம், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். இப்போ 3 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். தக்காளி ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா அதோட ஒரு 6-7 பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்குவோம். அதோட 100 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். மிளகாய் பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்பூனில். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் மீடியமாக போட்டிருக்கேன். நம்ம இப்போ 1.5 கிலோ அரிசிக்கு, அதாவது ஒரு படி படியில் ஒரு படி 1.5 கிலோ நம்ம சிக்கன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 3/4 கப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லியை அதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கு. போதும், இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணியை வந்து சிக்கனில் ஆல்ரெடி வந்து 1/2 படி தண்ணி இருக்கிறதுனால 1.5 படி தண்ணி ஊற்றினோம்னா போதும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்ப்போம். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா 1 ஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சுடுவோம். கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கழுவிட்டு அதோடு சேர்த்துக்குவோம். மசாலாவோட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு சாப்பாடு வந்து குழஞ்சிடும். தண்ணி இல்லாமல் எல்லா அரிசியும் அதில் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கிளறி மூடி வச்சுருவோம். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்குவோம். பாருங்கள், நல்லா இப்போ கொதி வருது. லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். லைட்டாக கிளறுங்க, இல்லாட்டினா உங்களுக்கு சாப்பாடு வந்து உடஞ்சிடும். இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. 2 லெமன் எடுத்து சாறை புழிஞ்சு இப்போ 3/4 தான் சாப்பாடு வெந்துருச்சு. அதையும் அதோடு சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுடுவோம். பாருங்கள், உங்களுக்கு அதில் மசாலா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சாப்பாடு வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு. மறுபடியும் மூடி வச்சுக்குவோம். பாருங்கள், உங்களுக்கு செம்மையான டேஸ்டான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்குது. லாஸ்ட்டாக நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டு லைட்டாக கிளறிட்டு நம்ம தம்மில் விட்டுருவோம். தம்மில் விடுறதுக்கு ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே கடாயை தூக்கி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து அதே தோசைக்கல்லை கடாய்க்கு மேலே வச்சுருவோம். இப்போ தம் விட்டு நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க கைஸ்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.